ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரேயான் த்ரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞானயஜ்ஞः பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் இதுவரை கூறப்பட்ட வேள்விகளிலேயே சிறந்தது எது என்பதை சொல்கிறார். ஹே பரந்தப, பரந்தபன எதிரிகளை வாட்டக்கூடியவனே அர்ஜுனா, இது வரைக்கும் 12 விதமான யஜ்யங்களை சொன்னோம். ஒரு யஜ்யம் என்னது? ஞான யஜ்யம். அது ஒரு உருவகம், உண்மையிலே அது யஜ்யம்னு சொல்ல முடியாது. பாக்கி திரவிய யஜ்யம், திரவியமயாத் யஜ்ஞாத், இந்த பொருளை கொடுக்கறது, தானம் செய்யறது, அப்புறம் ஹோம குண்டத்துல திரவியங்களை சமர்ப்பணம் செய்கின்ற யஜ்யம் எல்லாமே பகவான் சொன்னார் இல்லையா? இந்த எல்லா யஜ்யங்களை காட்டிலும் திரவியமயாத் யஜ்ஞாத், இந்த பொருட்களை பயன்படுத்துகின்ற கர்ம வடிவில் இருக்கின்ற எல்லா யஜ்யங்களை காட்டிலும் ஞான யஜ்ஞக ஸ்ரேயான், ஞான யஜ்யமானது. ஞான யஜ்யம்னா என்ன? இந்த மெய்யறிவை பெறக்கூடிய இந்த வேள்வி. இதுக்கு வேள்வின்னு சொல்றோமே தவிர இது வந்து ஞான யோகம். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், குருவிடம் சென்று முறையாக வேதாந்த சாஸ்திரங்களை தொடர்ந்து கற்று மனதில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டு அதை நன்றாக தியானம் செய்து அதன்மயமாக ஆதல், ஞானத்தை நன்றாக பெறுதல், மெய்யறிவில் நிலைத்திருத்தல். அதுக்கு தான் ஞான யோகம்னு பேர். அதுதான் இங்க ஞான யஜ்ஞம் என்று சொல்லப்படுகிறது. ஞான யஜ்ஞக ஸ்ரேயான், இதுதான் எல்லா வேள்விகளிலும் சிறந்தது. இதுதான் ஏன் பகவான் அப்படி சொல்றாருன்னா, பாக்கி எல்லா சாதனைகளும், பாக்கி எல்லா வேள்விகளும் இதற்கான தகுதியை தரும். ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதியை எல்லா ஆன்மீக சாதனைகளும் தரும் என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எதுவுமே அல்டிமேட் கிடையாது. இப்போ வந்து திரவிய யஜ்யம், தப்போ யஜ்யம், புலனடக்கம் எல்லாமே சொன்னார். புலனடக்கத்தை ஒரு வேள்வியாக சொன்னார், ஆகார நியமத்தை சொன்னார், அதுக்கப்புறம் வந்து பிராணாயாமத்தை சொன்னார். இப்படி பலவிதமான யஜ்யங்களை பகவான் சொல்லி இருந்தாலும் இந்த யஜ்யங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவையெல்லாம் நமக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தியை தரும், மெய்யறிவை பெறுவதற்கான தகுதியை அருளும். ஆனா ஞான யஜ்யம் தான் நேரடியாக நமக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை உணர்த்தும். இப்போ இந்த எல்லா ஆன்மீக சாதனைகள் இது மூலமா நம்ம என்ன அடைய விரும்புறோம்? கர்மா ரூபம்னு சொல்லிட்டோம். முன்னாடி போன ஸ்லோகத்துல பகவான் இவெல்லாம் கர்ம வடிவில் இருக்கு அப்படின்னு சொன்னார். வேதங்கள்ல கர்ம வடிவாக இதெல்லாம் இருக்குன்னு. அந்த கர்மங்கள் எல்லாம் கர்ம பலன்களை தரும். அந்த கர்ம பலன்கள் அது இன்பமாகவும் இருக்கும், துன்பமாகவும் இருக்கும். இன்பத்தையும் தரும், துன்பத்தையும் தரும். வாழ்க்கையில எந்த கர்ம பலனை எடுத்துக்கொண்டாலும் அதுல இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். துன்பம் கலவாத இன்பம் அப்படிங்கிறது உலகத்துல கிடையவே கிடையாது. இது ஒரு லிமிட்டேஷன். இந்த முன்னாடி சொல்லக்கூடிய அந்த திரவியமயாத் யஜ்ஞாத் இருக்கு இல்லையா, அதாவது பொருட்களை சமர்ப்பித்தல், அது வகையான அந்த வேள்விகள், அந்த தேவ யஜ்ஞம் முதலான எல்லா வேள்விகளிலும் நம்ம வந்து கர்மங்கள் தானே செய்யறோம். அந்த ஏதோ ஒரு கர்மா செய்யறோம். அந்த கர்மம் கொடுக்கக்கூடிய பலனானது அதுல வந்து இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். துன்பம் கலவாத பேரின்பம் என்பது ஒன்று அதில் இருக்காது. அது மட்டுமில்ல, அது மேல மேல பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த ஞான யஜ்யத்தோடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தா மோக்ஷம், துன்பம் கலவாத பேரின்பம், இடைவிடா நிறைவுணர்வு. அதனை நம் ஸ்வரூபமாக நாம் உணர்ந்து கொள்வோம். ஆக பகவான் என்ன சொல்கிறார்னா, இந்த ஞான யஜ்யம் தான் சிறந்தது. அது மட்டும் இல்ல பார்த்த, ஹே அர்ஜுனா, ஓ அர்ஜுனா, ஞானே, இந்த ஞானத்தில், மெய்யறிவில், தன்னை பற்றிய தெளிந்த அறிவில், ஞானே ஞானத்தில், சர்வம் கர்ம, சர்வம் கர்மன எல்லா விதமான கர்மங்களும், இதுக்கு முன்னாடி கூறப்பட்ட எல்லா வேள்விகளும் கூட அகிலம், அகிலம்னா முழுமையாக, அவற்றை பலனுடன் கர்மங்களும் பரிசமாப்பியத்தே, பரிசமாப்பியத்தைனா நிறைவடைகின்றன. இந்த ஞானத்துல அவ எல்லாமே கம்ப்ளீட் ஆகி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கெல்லாம் என்ன பர்பஸ்? மற்ற வேள்விகளுக்கெல்லாம் என்ன பர்பஸ்னா, நமக்கு சித்த சுத்தியை தருதல், நமக்கு மன தூய்மையை அருளுதல், மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அதுக்காக தான் மற்ற எல்லா வேள்விகளையும் சேரும். இந்த ஞான யஜ்யம் ஒரு தனி வேள்வி, பாக்கி எல்லாம் ஒரு வேள்வின்னு வச்சுக்கிறோம். பாக்கி எல்லா வேள்விகளும் எதற்காக? மன தூய்மை பெற்று, மனப்பக்குவம் பெற்று இந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை பெறுகிறோம். அதுதான் இதோடைய பர்பஸ். அதை பெற்ற பிறகு இந்த ஞான யஜ்யம் என்ன செய்கிறது அப்படின்னா, நமக்கு உண்மையை உணர்த்துகிறது, மோட்சத்தை உணர்த்துகிறது, குறைவில்லா நிறைவு.
துன்பம் கலவாத பேரின்பம், இடைவிடா நிறை உணர்வு, அதை வந்து உணரும்படி செய்கிறது. அதை உணரும் பொழுது அதுல வந்து இந்த கர்மங்கள்லாம் நிறைவு பெற்று விடுகின்றன. எப்படி வந்து ஒரு 1000 ரூபாயில 100 ரூபாய் அடங்கிடுமோ, பெரிய விஷயமே கிடைச்சிருந்தா அது இது ஒண்ணுமே இல்லை, அதுக்குள்ள இது அடக்கம். முன்னாடியே பகவான் சொன்னார் இல்லையா, ஒரு பெரிய பரந்த நீர் பரப்பு இருக்கு, ஒரு பெரிய நதி இருக்கு, அந்த நதி தண்ணீர், அந்த நதி தண்ணீர் வந்து எவ்வளோ பிரயோஜனத்தை உடையது, அதுக்குள்ள இதோட பிரயோஜனம் அடங்கிடும் இல்லையா. ஒரு கிணற்று நீரோ ஒரு குளத்து நீரோ அந்த மாதிரி சின்ன இடத்துல இருக்கிற இன்பம் வந்து, அதாவது விஷயானந்தம் வந்து ஆத்மானந்தத்தில் அடங்கும், ஆத்மானந்தம் விஷயானந்தத்தில் அடங்காதுன்னு அங்க பகவான் 2வது அத்தியாயத்திலேயே சொன்னார். அதே விஷயம்தான் இங்க, ஞானே பரிசமாப்பியத்தை, அனைத்தும் ஞானத்தில் நிறைவு பெறுகின்றன. அதனாலதான் நம்முடைய சாஸ்திரங்கள்ல பார்த்தா இவர் கூட ஆதிசங்கரர் சொல்லுவார், குருதே கங்கா சாகர கமனம், நீ என்ன வேணா பண்ணுப்பா, எல்லா ஆன்மீக சாதனைகளும் பண்ணு, ஆனா ஞான விஹீன சர்வமதேன முக்திம் ந பஜதி ஜன்மசதேன, ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லை, ஞானம் இல்லாமல் முக்தி இல்லை. அப்ப எல்லாமே ஞானத்துக்கு அழைத்து வருவதற்கு இதெல்லாம் மறைமுக சாதனங்களாக இருக்கின்றன. நாம் செய்யக்கூடிய மற்ற எல்லா ஆன்மீக சாதனைகள் இங்க வேள்விகளாக உருவகப்படுத்துகின்ற அனைத்து புலனடக்கம் முதற்கொண்டு எல்லாமே. திருவள்ளுவர் கூட ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவார், ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. இப்போ ரொம்ப டிசிப்ளின்டு வாழ்க்கை ஒருத்தங்க வாழறாங்க, நல்ல புலனடக்கம் இருக்கு, தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறது இல்லை கேட்கறது, நாக்குல ரொம்ப கட்டுப்பாடா இருக்காங்க, ரொம்ப ஹைலி டிசிப்ளின்டு லைஃப். நம்ம நிறைய பேர் உலகத்துல அப்படி பார்க்கலாம். அது எதுக்கு, அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த ஞானத்திற்கான தகுதியை அது தர வேண்டும். சித்த சுத்தி தான் அதோட பர்பஸ். அப்படி இந்த மெய்யுணர்வு, இதுல நாட்டம் இல்லை, எனக்கு வந்து மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ள, இந்த ஞானத்துக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்கணும், அல்லது இந்த ஞானத்துல நமக்கு ருச்சி இல்லை, இதுல நமக்கு நம்பிக்கை இல்லை, இந்த ஞானத்தை பத்தி நம்ம என்ன சொல்றது, இதுல நம்ம அலட்சியமா இருக்கோம்னு சொன்னா அந்த அந்த புலநடக்கத்தால என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே, அதனால பயன் இல்லப்பாங்கிறார். ஆக ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது, எல்லா ஆன்மீக சாதனைகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. என்ன முக்கியத்துவம்னா, அவையெல்லாம் நாம் முறையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். சம்ஷித விரதாகான்னு சொன்னார் இல்லையா, நம்மை நாம் நன்றாக நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவையெல்லாம் காலப்போக்கில் நமக்கு நல்ல மன தூய்மையை தருகின்றன, மன தெளிவை தருகின்றன, தெளிவாக சிந்திக்கின்ற ஆற்றலை தருகின்றன. புலனடக்கம் எல்லாமே நமக்கு புலனடக்கம் வேண்டும், ஆகார நியமம் வேண்டும், தானம் செய்ய வேண்டும். இங்க சொன்ன எதுதான் பண்ண வேண்டாம், எல்லாமே பண்ணணும். தவம் பண்ணணும், வேள்வி பண்ணணும், எல்லாமே தேவ யஜ்ஞம் பண்றோம், எல்லாம் எதற்காக அப்படின்னா இதற்கான தகுதியை பெறுவதற்காக. அப்ப ஞானத்தை பெற்று மோட்சத்தை உணர்ந்து விட்டோம்னு சொன்னா அதுல எல்லா கர்மங்களும், இந்த வேள்விகள் மட்டும் இல்ல, நம்மளோட அத்தனை கர்மங்களும், நம்மளோட பழவினைன்னு சொல்லக்கூடிய சஞ்சிதம் கர்ம, நடவினைன்னு சொல்லக்கூடிய ஆகாமி கர்ம, அதுக்கப்புறம் வந்து இல்ல எஞ்சுவினை தான் சஞ்சிதம் கர்ம, நடவினை அப்படிங்கிறது பிராரப்த கர்ம, வருவினைங்கிறது ஆகாமி கர்மா. இப்படி எல்லா விதமான கர்மங்களும், அகிலம் கர்ம, எல்லா விதமான கர்மங்களும் அந்த ஞானமாகிய நெருப்பில் எரிந்து விடுகின்றன அப்படின்னு பரிசமாப்பியத்தை, அதுல கம்ப்ளீட் ஆயிடுதுப்பா. அதெல்லாம் அதோட பர்பஸ் கிடைச்சு போச்சு, அவ்வளவுதான். அதோடைய பர்பஸ் என்னன்னா மன தூய்மை. மன தூய்மையை பெற்று இப்போ அந்த ஆன்மீக சாதனைகளிலும் நாம் தேடினது என்ன அப்படின்னா ஒரு இன்பம், அதனால நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கணும்னு நினைச்சோம் இல்லையா, இதுல அல்டிமேட்டா அந்த நிறைவு முழுமையாக கிடைத்து விடும். அது மட்டும் இல்ல, நம்ம மனதாலும் வாக்காலும் உடலாலும் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் அவற்றின் பலன்களோடு இந்த பரம்பொருளில் ஒடுங்கிவிடும். பிரம்மார்ப்பணம் ஸ்லோகத்தை பார்த்தோம், பிரவிலீயத்தை, எல்லாம் பலனோடு ஒடுங்கிடும்னு பார்த்தோம். பரம்பொருள் தான் அனைத்தும் அப்படிங்கிற ஞானத்துல, அதாவது ஞான கர்ம சந்நியாசம், ஞானமாகிய நெருப்புல இந்த செயல்கள்லாம் அப்படியே வந்து அடங்குகின்றன, ஒடுங்குகின்றன, எரிகின்றன, நிறைவு பெறுகின்றன. அதுக்கப்புறம் வந்து அதனாலதான் கிருத்தகிருத்தியோஸ்மி, ஞானி மட்டும்தான் வாழ்க்கையில அந்த வார்த்தையை சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. நான் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன் அப்படிங்கிற திருப்தி உண்மையாவே யாருக்கு வரும் தெரியுமா? நான் வந்து லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன், குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் கொடுத்து, என்னமோ ஒரு குறை மனசுல லிங்கரிங் ஆயிட்டே இருக்கும். இந்த ஞானத்தை பெற்று நாம் யார் என்பதை உண்மையில் தெரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்கள் ஆனும். அந்த கர்மம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுங்கிறது இங்கதான். இல்லாட்டி வாழ்க்கையில ஒரு பொழுதும் இந்த செயல்கள்லாம் நம்ம வந்து செஞ்சு ஒரு நாளைக்கும் இதுல நம்ம நிறைவை காணவே முடியாது. ஞானத்தின் சிறப்பு, ஞான யஜ்ஞத்தின் சிறப்பை பகவான் எப்படி சொல்றார், ஞானத்திற்கு ஈடு ஞானத்தில் இல்லை அப்படின்னு அதனாலதான் சொல்றாங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.